ஸோ கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லீட்ஸில் இருக்கும், வோல்டேஜ் வந்து லேகிங்கில் இருக்கும் வித் த ஃபேஸ் ஆங்கிள் 5. ஸோ இந்த விஷயங்கள் எப்போவுமே ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆர்எல்சி இந்த 3 பேசிவ் எலிமெண்ட்ஸ் பற்றின பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே என்ன மாதிரியான சர்க்கியூட்ஸ் இருந்தாலும் சரி, எந்த கான்செப்டையும் வந்து ஈஸியாக உங்களால் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம இப்போ அதிகம் பேச போகிறது கிடையாது. பிகாஸ் நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் அண்ட் கப்பிள்டு சர்க்கியூட்ஸ். ஸோ அந்த டேர்ம் ரெசனன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சிங்கிற டேர்ம் உள்ளே வந்தே ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் எந்த டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. பட் ஆனால் இண்டக்டன்ஸுக்கும் கெப்பாசிட்டன்ஸுக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ டைரக்ட்லி வி ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் லைக், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரிலேஷன் தான். XL இஸ் ஈக்குவல் டு எல் ஒமேகா, தட் இஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் ஒமேகா அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/C ஒமேகா. இங்கே ஃப்ரீக்வன்சி டைரக்ட் ரிலேஷனில் இருக்குது, இங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, அவ்வளோதான். பட் இந்த ரெண்டு எலிமெண்ட் தான், அதாவது இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸ், இதோட இண்டக்டிவ் ரியாக்டன்சஸ் அஸ் வெல் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்சஸ் தான் டைரக்ட் ஃப்ரீக்வன்சியோட ரிலேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம். சரியா? இப்போ வந்து இப்போ பாருங்க, நார்மலாக ஏசி அப்படிங்கிற ஒரு சர்க்கியூட்குள்ளே நீங்கள் வரும்போது ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இம்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரும். ஸோ இம்பிடன்ஸை ஜென்ரலாக எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் பிளஸ் ஜே எக்ஸ்ன்னு மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு சர்க்கியூட்டில் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆர் இருக்குது, தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இண்டக்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். Z இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஜேஎக்ஸ்எல், தட் இஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேறஸ் இப்போ நீங்கள் எடுத்துக்கூடிய சர்க்கியூட்டில் வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குது, இண்டக்டன்ஸ் கிடையாது, பட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குன்னா இப்போ இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸஸ் அக்கௌண்ட் பண்ணணும். அப்போ அதனுடைய பேசிக் இம்பிடன்ஸ் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் Z ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஜேஎக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது இந்த ரிலேஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் பிளஸ் ஜேஎக்ஸின்னு தான் போடுவோம். பட் அந்த எக்ஸி அப்படின்னு நீங்கள் போடும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா சம் 1/C ஒமேகா அந்த டேர்மில் வரும். அப்போ நீங்கள் ரெண்டு டேர்மையும் நீங்கள் ரிலேட் பண்ணிங்கன்னா, அதாவது அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு கொண்டு வந்தீங்கன்னா Z இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஜேஎக்ஸி அப்படிங்கிற மாதிரி வரும். இது நீங்கள் ஈவன் +2 டெக்ஸ்ட் புக்கு கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் இது எப்படி வந்ததுன்னு. அப்படி இல்லைனாலும் டவுட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கேளுங்க, இன் பர்சனாக ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ இதிலிருந்து நான் இம்பிடன்ஸை கால்குலேட் பண்ணணும்னா ஸோ ஜென்ரல் ஃபார்முலா, ஸோ இது எல்லாமே நம்ம மேத்தமெட்டிக்கலாக படித்தது தான் இது. அதே மாதிரி Z ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ். ஸோ இப்போ இதுலேருந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு வேணும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் B/A அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா. தட் இஸ் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா சம் Z f of x or Z is equal to a plus jbன்னு இருக்குன்னா tan inverse of B/A போடுவோம். அந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சம் நீங்கள் ஒரு ரெசனன்ஸ் சர்க்கியூட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் எக்ஸ்பிரஷன்ஸ். இது ஜஸ்ட் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி பவர் அண்ட் பவர் ஃபேக்டர் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி 4th சாப்டர் 3 phase சர்க்கியூட்ஸ்லேயே நிறையா பார்த்துருக்கோம். தட் இஸ் ரியல் பவர், ரியாக்டிவ் பவர் அண்ட் தென் அப்பேரண்ட் பவர் ஆர் டோட்டல் பவர். ஸோ இதில் பாருங்கள், ரியல் பவருங்கிறது VI cos phi. நான் ஆல்ரெடி ஃபைனா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா ஃபேஸ் ஆங்கிள். அப்போ இந்த இடத்துல இந்த ஃபேஸ் ஆங்கிள்ங்கிறது எதுக்கும் உள்ள ஆங்கிள் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃபேஸருக்கும் கரண்ட் ஃபேஸருக்கும் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இது எப்படி சார் வரும், இது எப்படி அப்ளிகபிள் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறீங்க, அது வந்து பியோர் இண்டக்டிவ். மேக்ஸிமம் எந்த ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது டெஃபினட்டாக ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் இண்டக்டன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் உடைய ஃபேஸர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இண்டக்டிவ் சர்க்கியூட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வோல்டேஜ் ஃபேஸராக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எப்பயுமே ஒரு இண்டக்டிவ் சர்க்கியூட்க்கு கரண்ட் எப்பயுமே லேகிங்கில் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டு இப்படி இருக்கிறதா வச்சுக்கலாம். அதாவது ஜஸ்ட் இப்போ இந்த விபிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேஸர் நீங்கள் போடுறீங்கன்னா இப்படி ஒரு லைன் வருமா, இந்த மாதிரி ஒரு லைன் வரும்.
இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள இந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸை நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா 5 ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரியா? இப்போ சார் ஓகே சார், இப்போ வந்து இந்த 5 வந்து லீடிங்காகவும் இருக்கலாம், லேக்கிங்காகவும் இருக்கலாம். அது பேஸ்ட் ஆன் த சர்க்கியூட் நேச்சர். இந்த ஃபேஸ் ஆங்கிள் லேகிங்னு சொல்லிட்டாங்கன்னா கட்டாயம் அது என்னவா இருக்கும் அப்படின்னா இண்டக்டன்ஸாக தான் இருக்கும். அதாவது இந்த நேச்சராக தான் இருக்கும். இல்லை சார், இந்த 5 ஆங்கிள் வந்து லீடிங் ஆங்கிள்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சர்க்கியூட் நேச்சர் வந்து கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் நேச்சராக இருக்குங்கிறது தான் மீனிங். ஸோ அப்போ இந்த ஃபேஸ் ஆங்கிள் லீடிங்காக இருக்குதா லேக்கிங்காக இருக்குதாங்கிறது இந்த இண்டக்டன்ஸ் இண்டக்டிவ் கைண்ட்ஸ் ஆஃப் சர்க்கியூட்டா இல்லை கெப்பாசிட்டிவ் டைப் ஆஃப் சர்க்கியூட்ஸாங்கிறத பொறுத்து இதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதுதான் அதில் நீங்கள் அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் ரியல் பவர் ரியாக்டிவ் பவர் தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பேரண்ட் பவரை இந்த பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பவர் ஃபேக்டர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஈவன் இந்த 5th சாப்டர்லேயே நம்ம பவர் ஃபேக்டர் பற்றி எல்லாமே பார்த்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் ஐடியா ரீகலெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சாப்டரில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ காஸ் ஃபை ஈக்குவல் டு ரியல் பவர் பை அப்பேரண்ட் பவர். ஸோ இது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு காஸ் ஃபை அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் அந்த பவர் ட்ரையாங்கிள் கர்வ்ல இருந்து இதை நான் போட்டிருக்கேன். யூ ஜஸ்ட் ரெஃபர் தி 4th சாப்டர். ஸோ அதுலேருந்து இது கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பேஸ்ட் ஆன் ஆங்கிள் 90 இருந்ததுன்னா யூ கேன் கெட் த வேல்யூ அஸ் 0. இன்கேஸ் இது 5 டிகிரி, எப்போ 0 வரும் இந்த ஃபேஸ் ஆங்கிள்? நீங்கள் எடுத்துக்கூடிய சர்க்கியூட் நேச்சர் ஃபுல்லி ரெசிஸ்டிவ்னா தர் இஸ் நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே 0 டிகிரி தான். இப்போ காஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பவர் ஃபேக்டர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா 1ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ ஆனால் இப்போ நம்ம ரெசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை நம்ம என்ன சர்க்கியூட்க்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 எலிமெண்ட்டினுடைய காம்பினேஷன் ஆஃப் சர்க்கியூட்ஸுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது மேபி ஆர்எல்சி சீரியஸ் சர்க்கியூட்டாக இருக்கலாம் அல்லது ஆர்எல்சி பேரலல் சர்க்கியூட்டாகவும் இருக்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் சர்க்கியூட்ஸ் இருக்குது. அதாவது ஆர்எல்சி அப்படிங்கிற 3 எலிமெண்ட்டை சீரியலாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் ஆர் இருக்குது, அதே மாதிரி எல் இருக்குது, அதே மாதிரி சி இருக்குது. இப்போ இது 3 நான் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸைட்டேஷன் கொடுக்குறேன். அதாவது எனர்ஜி பாஸ் பண்ணுறதை தான் எக்ஸைட்டேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ எனர்ஜி கொடுத்து நான் ஒன்ஸ் சர்க்கியூட் பாருங்கள், இது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டா. அப்போ க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் கரண்ட் போகுமா, ஓப்பன் சர்க்கியூட்டில் போகுமா? ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட் 0. பட் இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்கியூட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அதே மாதிரி அந்த ரெசனன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு கண்டிஷனுங்க. அந்த கண்டிஷன் அப்போ இந்த சர்க்கியூட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டரை நம்ம ஹோல் திங் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ரெசனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக டெஃபினிஷன்ஸ் 2 மார்க்கில் கேட்டால் பாருங்கள். An AC circuit is said to be in resonance if it behaves in effect like a purely resistive circuit தான் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ரெசனன்ஸ். ஓகே சார், ஆனால் நீங்கள் கிளாஸில் அந்த ரெசனன்ஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க. ரெசனன்ஸ்னால் ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் படி இண்டக்டிவ் ரியாக்டன்சஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்சஸும் ஈக்குவல் தானே, இதுதானே கண்டிஷன் சொல்லியிருக்கீங்க. அப்போ எப்படி இந்த சர்க்கியூட் வந்து ஒரு பியோர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும்னு ரெசனன்ஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஸோ நவ் வி வில் மூவ் ஆன் டு த டயக்ராம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் எடுத்துக்கிறேன். அதில் சீரியஸ் ரெசனன்ஸ், இப்போ நீங்கள் சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சீரியஸ் ரெசனன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் பேரலல் ஆர்எல்சி சர்க்கியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேரலல் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இப்போ இந்த சர்க்கியூட்டில் நான் இங்கே நோட் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒன்ஸ் ஒரு எலிமெண்ட் வழியாக கரண்ட் போனால் அதுக்கு அக்ராஸாக டெஃபினட்டாக ட்ராப் இருக்கும். இந்த பேசிக் ஓம்ஸ்லாம் தான். அப்போ இந்த இண்டக்டிவ் காயில் இருக்குன்னா இப்போ இதோடைய ரியாக்டன்ஸ், அதாவது இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல். அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ்னால் இதுக்கும் ஒரு ரியாக்டன்ஸ் இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸை தான் இந்த இடத்துல நம்ம ரியாக்டன்ஸுங்கிற டேர்மில் சொல்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் இந்த எலிமெண்ட் வழியாக போச்சுன்னா definitely there is a drop, that is voltage across resistance, voltage across inductance and then voltage across capacitance இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் லா தான் எழுத போறேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது எல் அண்ட் சி காம்பினேஷன் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக இம்பிடன்ஸுங்கிற ஒரு விஷயம் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா?
அப்போ அக்கார்டிங் டு தி பேசிக் எக்ஸ்பிரஷன் நான் இம்பிடன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அப்போ நார்மலாக இம்பிடன்ஸுங்கிறத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ஆர் பிளஸ் ஜேஎக்ஸ். பட் இங்கே என்ன இருக்குது, எல்லும் இருக்குது சியும் இருக்குது. அப்போ நான் சீரீஸில் இருந்ததுன்னு ஆட்டோமேட்டிக்காக நான் ஆட் பண்ணி தான் எழுதுவேன். அப்போ ஆர் பிளஸ் ஜே ஒமேகா எல் பிளஸ் ஜே ஒமேகா சி அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் இல்லையா. இப்போ அந்த ஜேங்கிற அந்த இமேஜினரி காம்பனண்ட்டை நீங்கள் கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவோம், ப்ளஸ் சாரி இதனுடைய ஆப்போசிட் குவான்டிட்டியால் மைனஸ் ஜே ப்ளஸ் ஜே அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வருமா. அப்போ 1/ωc எக்ஸின்னு சொல்லலாம். அதுமாதிரி எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எல் ஒமேகா. இந்த டேர்மை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இம்பிடன்ஸை நான் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் பாருங்கள், த சேம் வேல்யூ. இப்போ எல் ஒமேகாவை என்னென்னு பண்ணலாம், எக்ஸ்எல்னு சொல்லலாமா. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/c ஒமேகா தானே பேசிக் எக்ஸ்பிரஷன், ரீகலெக்ட் பண்ணி பாருங்களேன். அப்போ இசட் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஜே ஆஃப் ஜே ரெண்டும் காமன் டேர்ம் வெளியில் எடுத்துருங்க. அப்போ இசட் இஸ் பிளஸ் ஜே ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸின்னு வந்துச்சு. இப்போ உங்களுடைய ரெசனன்ஸ் கண்டிஷன் என்ன சொல்லுது, எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி அப்படிங்கிற கண்டிஷன்ஸை நீங்கள் ஒரு ஆர்எல்சி சர்க்கியூட்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த கண்டிஷனை தான் நான் ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்கிறேன். அப்போ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு கிடைச்ச ஓவரால் இம்பிடன்ஸ் இதுவா, இசட் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஜே ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸியா. இப்போ எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்போ இந்த என்டையர் டேர்ம் என்ன ஆகிடும், இமேஜினரி டேர்ம் இஸ் 0. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்லி ஆர். அப்போ ஆருங்கிறது என்ன, ரெசிஸ்டிவ். அதனால தான் இந்த இடத்துல அப்போ இம்பிடன்ஸ் என்னவா ஆக்ட் ஆகுது உங்களுக்கு நல்லா இங்கே ரீகலெக்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன்லி ஆர், தட்ஸ் இட். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய பேசிக் டெஃபினிஷன் ரெசனன்ஸ் அப்படிங்கிறது பாருங்க, இஃப் இட் பிஹேவ்ஸ் லைக் எ பியோர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். என்னதான் இது ஏசி சர்க்கியூட்ஸாக இருந்தாலும் ரெசனன்ஸ் கண்டிஷன் வரும்போது உங்களோட இம்பிடன்ஸ் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா, இதை தாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் ரியாக்டன்சஸ் எஃபெக்ட், அதாவது இந்த எக்ஸலோட எஃபெக்டும் சரி எக்ஸியோட எஃபெக்டும் சரி, இது எப்பயுமே ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி தான். ரியாக்ஷன்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும். அப்போ இது ரெண்டும் பண்ணும்போது ரியாக்டன்ஸோட எஃபெக்டே கிடையாது, ஃபுல்லாக 0 ஆகி போயிடுது. ஏன்னா கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுங்க, இது எந்த இமேஜினரி பார்ட்டே வராது. ஸோ எனக்கு என்ன ஆகுது, இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு ஆராக மாறிடுது. அப்போ ஒரு நார்மல் ஏசி சர்க்கியூட்க்கு நம்ம எப்படி போடுவோம், ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை இசட், பேசிக் ஓம்ஸ்ல. அப்போ இந்த இடத்துல இசட்டுங்கிறது என்னங்க, இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைச்சது இசட் ஈக்குவல் டு ஆர் தான். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை இசட்க்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், இசட்டுக்கு பதிலாக ஆர் போட்டால் அந்த சர்க்கியூட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெசனன்ட் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். என்னதான் அது ஏசி சர்க்கியூட்டாக இருந்தாலும் இசட் அப்படிங்கிற டேர்முக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் உள்ள வந்துருச்சுன்னா the RLC circuit is said to be in the condition of resonance அப்படிங்கிறதாங்க அதில் மீனிங். அப்போ ரெசனன்ஸில் இருக்கும் பொழுது இப்போ பாருங்களேன், இப்போ இந்த பவர் ஃபேக்டருங்கிற டேர்ம் நம்ம அந்த பவர் ட்ரையாங்கிள் கர்வ்லேருந்து எடுத்தோம்ல. ஸோ காஸ் பை ஈக்குவல் டு ஆர் பை இசட். இப்போ இந்த இடத்துல இசட்க்கு பதிலாக ஆர் போடுங்க ரெசனன்ஸில். அப்போ ஆர் பை ஆர் 1, அப்போ காஸ் பை ஈக்குவல் டு 1. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பவர் ஃபேக்டர் யூனிட்டி பவர் ஃபேக்டராக கிடைக்கும். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஒய் the purely resistive circuit exhibit the power factor value as 1. இப்படிங்கிற இந்த பேஸை வச்சு கூட நீங்கள் ஏன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் எக்ஸிபிட் த பவர் ஃபேக்டர் வேல்யூ as 1 அப்படிங்கிற ஐடியா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இதுவே இந்த இடத்துல இசட் அப்படின்னு ப்ரெசென்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த எக்ஸ்எல் எக்ஸிலாம் வந்துடும். அப்போ இந்த வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இந்த 1 வராது, 0 to 1க்குள்ளே தான் வேல்யூஸ் இருக்கும். அதனால தான் உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் சர்க்கியூட்ஸ் எல்லாமே, ஈவன் நீங்கள் எந்த சர்க்கியூட்ஸ் எடுத்தாலும் சரி, அது வந்து மேக்ஸிமம் காயில் இருக்குது, கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. அதனால தான் எப்போவுமே பவர் ஃபேக்டர் பாருங்கள், ஒரு 0.5லேருந்து 0.7 மெயின்டைன் பண்ணுறதே ப்ராக்டிக்கல் கேசஸில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ரெசனன்ட் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, the current flowing through the circuit is maximum. ஏன்னு சொல்லுங்க, இந்த ரியாக்டன்ஸோட எஃபெக்ட் இல்லைல்ல, வெறும் ஆரோட வேல்யூ தான். இப்போ நீங்கள் ஜே பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸின்னு போட்டிங்கன்னா இந்த நியூமரேட்டர் பை டினாமினேட்டரோட வேல்யூ வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா குறைஞ்சிரும். அதனால கரண்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு பார்க்கும்போது. அதே மாதிரி
பவர் ஃபேக்டரோடைய வேல்யூ பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பேஸ் பண்ணா எனக்கு 1 அப்படின்னு தெரியுது இல்லைங்களா? ஸோ இதுதான் ஒரு ரெசனன்ஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபைனல் கன்க்ளூஷன் இந்த 2 பாயிண்ட்.